மிரட்டும் மழை மேகங்கள், சுற்றி நிற்கும் வெள்ளம், தொலைந்து போன இயல்பு வாழ்க்கை, இதுதான் இன்றைய சென்னையின் யதார்த்த முகம். பல திசைகளில் இருந்து வரும் உதவிகளும் நிவாரணப் பொருட்களும் இன்னும் மனிதம் மிச்சம் இருப்பதை எடுத்துக்காட்டிக் கொண்டிருந்தாலும், வெள்ள நீரில் கலந்த கழிவுநீராய் இதோ இப்படியும் சில காட்சிகள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. சென்னைக்கு பல நூறு கிலோமீட்டர் தொலைவில் பெங்களூரில் இருந்து மனிதாபிமானத்தையும் மளிகை பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஒரு லாரி மற்றும் 2 கார்களில் புறப்பட்ட இளைஞர்கள் சென்னை அண்ணாநகர் கிழக்கு பகுதியில் வெள்ளத்தில் தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு உதவ முடிவு செய்தனர். குஜ்ஜி தெருவில் கங்கையம்மன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் சமையல் செய்து கொண்டிருந்தவர்களின் குறுக்கே வந்தார் அண்ணாநகர் கிழக்கு பகுதி அதிமுக வட்டச் செயலாளர் கோ தமிழ்செல்வம். அந்த இளைஞர்கள் தயாரிக்கும் 6000 உணவு பொட்டலங்களில் 2000 தனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பது அவரது மிரட்டல். நீ எதுவும் சம்பந்தம் போற சோறுக்குது குஜராத் இருக்கு 200, மண்டபம் இருக்கு 200, ஆபீஸ் நகருக்கு 200 நிச்சயம் கையில கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல சாப்பாடு எனக்கு என்ன வீட்டுக்கு இருந்து போறதுக்கு வரதில்லைங்க. 400 கிலோமீட்டர் நீங்க வண்டி போய் நம்பிட்ட பாருங்க. இங்க வந்திருக்குது என்ன யார் கொடுக்கல என்று சொல்லிருக்குது. என்ன பின்னா என்ன வந்து பேசுவாங்க இல்ல ஒரு எனக்கு வருது. ஐயோ தப்பு சார். அதிமுக வட்டச் செயலாளரின் உத்தரவை முதலில் மறுத்தாலும் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்ட அந்த இளைஞர்கள் மிரட்டல் விடுத்த கும்பல் திரும்பி வர தாமதமானதால் தாங்களே உணவுப் பொட்டலங்களை தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்கு கொடுக்க தொடங்கினர். தகவலை அறிந்த அதிமுக வட்டச் செயலாளர் தமிழ்செல்வத்தின் கூட்டத்துக்கு வந்ததே ஆவேசம். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயரை வேறு யாரோ பெறுவதா என்று கொதித்து போயினர். விளைவு, பெங்களூரில் இருந்து உணவு கொடுத்து உதவுவதற்காக ஓடி வந்தவர்களுக்கு கிடைத்தது அடி உதை. உதவி செய்ய வந்தவர்களை அடித்து காயப்படுத்தியது மட்டுமல்ல, ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனையும் செய்து தங்களின் வீரதீரத்தை அந்த பகுதி மக்களிடம் காட்டிக் கொண்டது அதிமுக வட்டச் செயலாளர் தமிழ்செல்வம் கும்பல். அவரது கார் ஓட்டுநர் ராஜா கொட்டிய ஆபாச வார்த்தைகளும் சைகைகளும் ஆபாசத்தின் உச்சக்கட்டம். கொட்டிய மழையில் சுற்றி நிற்கும் மழை வெள்ளத்தில்
உடலையும் உடைமைகளையும் இழந்து அவற்றை மீட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாலும் தங்களை சுற்றி நடக்கும் அத்தனையையும் மனதில் தகிக்கும் சூட்டுடன் மௌனமாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சென்னை மக்கள்.